ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு கேசரி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அடிக்கனமான பாத்திரத்தில் ரவையை கொட்டி 3 ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். ரவையை வறுக்கும் போதே இன்னொரு அடுப்பில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதித்ததும் இந்த ரவையில் ஆட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு நல்லா ரவை வேகிற வரைக்கும் கிளறணும். ரவை வெந்ததும் 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடணும். ஹையில் வச்சா கட்டி விழுந்துடும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 1/4 டம்ளர் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆயிரும். தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நல்லா வறுத்து இதில் கொட்டிடுங்க. கூடவே ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி, பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு கிளறிங்க அப்படின்னா சூப்பரான கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.